ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ராகி புட்டு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். தண்ணி நல்லா தொளிச்சு, நல்லா பிசைஞ்சு எடுத்தோம் அப்படின்னா, இப்படி புடிச்சா உருண்டை பிடிக்க முடியணும். உடைச்சி விட்டா உதிரி உதிரியா போணும். அதுக்கப்புறம் ராகி புட்டு செய்கிற அந்த குழாயில போட்டுட்டு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா, ராகி புட்டும் ரெடி ஆகிடும். கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் தேங்காய் வந்து ஃப்ரோசனில் இருந்ததுனால அதை எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். கொஞ்சம் காலையிலே வந்து டீ போட்டும் குடிச்சிட்டோம் அப்படின்னா வேலை வந்து சீக்கிரமாக ஆகும். எனக்கு ரொம்ப தூக்கமாகவே இருந்தது. இங்கே வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா தூங்கிட்டே இருக்கணும் போல் இருந்தது. பெச்சு போர்வை எடுத்து வெளியே வந்தோம் அப்படின்னா நல்லா குளிர். ஹீட்டரெல்லாம் ஆன் பண்ணி ஹஸ்பண்ட் வந்து விட்டுருவார். அதுக்கப்புறம் தான் நான் வெளியவே எந்திரிச்சு வருவேன். சரி இன்னைக்கு கொஞ்சம் அவங்களும் ஆஃபீஸ் போக வேண்டியது இருக்குது. தம்பியும் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்புறான். அவனுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்காகவும் அவங்க ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸுக்கும் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ராகி புட்டும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து தேங்காயும் ஆட் பண்ணி நான் செஞ்சேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சு. அவங்களுடைய லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸும் அதுக்கப்புறம் கீரை வந்து இருந்தது, பாலக்கீரை. அதை வந்து முட்டை போட்டு பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன். முட்டை போட்டு கீரை ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை தான் வந்து ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். தம்பிக்கும் வந்து லஞ்சுக்காக கொஞ்சம் காலிஃப்ளவர் வந்து வச்சுருந்தேன். காலிஃப்ளவர் 65 போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அவனுக்கு கொஞ்சம் நாளாக வந்து சிக்கன் 65 பிடிக்குது. சரி அந்த டைப்பில் வந்து இதுவும் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவன் நல்லா சாப்பிட்டுட்டு வந்துடுவான்னு சொல்லிட்டு அவனுக்கு அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சைடு வந்து கீரையும் வந்து வதக்கி விட்டுட்டே இருந்தேன். கீரையெல்லாம் நல்லா வெந்துட்டு பிறகு பார்த்திங்கன்னா முட்டையை உடச்சி விட்டு லைட்டாக அப்படியே வந்து கிளறி விட்டோம் அப்படின்னா நல்லா வந்து முட்டை பொரியல் மாதிரி இருக்கும். கீரை சாப்பிட்றோன்ற மாதிரியே இருக்காது. இன்றைக்கி நான் பாப்பாவுக்கும் வந்து கொடுத்தேன். பாப்பாவும் வந்து நல்லா சாப்பிட்டா. முட்டை பொரியலும் கீரை முட்டை பெருசாக எடுத்துக்க மாட்டா. இந்த மாதிரி கொடுத்தம்போது ஓரளவுக்கு கொஞ்சம் சாப்பிட்டா. ஒரு பக்கம் ஸ்வீட் கார்னும் வந்து வேக போட்டிருந்தேன். அதையும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அவனோட லஞ்ச் பாக்ஸுக்காக. தம்பிக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து நான் ராகி புட்டு தான் வந்து கொடுக்க போகிறேன். காலையில் அவனுக்கு சீரியல் தான் வேணும்னு சொன்னான். சரி சீரியல் அவன் சாப்பிட்டுட்டான் அப்படின்னா புட்டு வந்து மதியத்துக்கு கொடுத்து அனுப்பலான்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் சுகர் போட்டு தான் நான் வந்து பண்ண போகிறேன். அதனால் ஜாகரி வந்து இருந்தது, அதை கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். வாசனைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏலக்காய் தூளும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து எனக்கும் தம்பிக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்ட் மட்டும் கொஞ்சம் பிடிக்காது. ஓகே நல்லா நைஸாக அரைச்சி போட்டுட்டோம் அப்படின்னா அவரும் வந்து சாப்பிட்டுப்பார். கொஞ்சம் கெச்சப்பும் வந்து வச்சு கொடுத்துட்டேன். இவங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து அதே தான் ப்ரௌன் ரைஸு, கீரை பொரியல், கொஞ்சம் பீட்ரூட் வந்து பொரியல் வச்சுருந்தேன். அதையும் போட்டு கொடுக்க சொன்னாங்க. சரி அதையும் வந்து போட்டு கொடுத்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டு வீட்லேயே சாப்பிட்ருங்கன்னு சொன்னால், இல்லை நான் ஆஃபீஸ் போய் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆஃபீஸ் போய்ட்டும் சாப்பிடாம அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தார். கேட்டால் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு